ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரோடு ரங்கம்பாளையத்தில் ரிங் ரோட்டுக்கு மேம்பாலத்துக்கு கீழே வந்து மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு லேடியை வந்து பார்த்திங்கன்னா அடித்து சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போது அந்த கொலை நடந்தப்போ அந்த நியூஸ் சேனல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த லேடிக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு 35 வயசு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது வந்திருக்க ரிசல்ட் வந்து ட்விஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிப்ரவரி 8 காலையில் இந்த பொண்ணு வந்துட்டுனா உயிரோட தான் இருந்திருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராலாம் அந்த போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. பிப்ரவரி 8 நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் இதுக்கு நடந்திருக்குது. எஸ்பி சுஜாதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஈரோடு எஸ்பி சுஜாதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்பெஷல் ஃபோர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஒரு குற்றவாளிகள் பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிப்ரவரி 8 நைட்டு இந்த சம்பவம் நடக்குது. பிப்ரவரி 9 காலையில் வந்துன்னா பால் போடுற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அந்த வழியாக வந்து போயிருக்காரு. அந்த வழியாக அவர் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி நாத்தரிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாலே தெரியுது ஒரு பொண்ணோட உடம்பு வந்து இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் அடித்து கொலை பண்ண மாதிரி ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உடனே எஸ்பி சுஜாதா அவர்கள் வந்து நேர்லேயே வந்து ஆய்வு பண்ணுறாங்க, அதாவது செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உடனே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது யார் என்னன்னு சொல்லி உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொன்னோன்னே உடனே எல்லாருமே வந்து எல்லா பக்கமும் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணும்போது தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தெளிவான இதே இல்லை. ஏன்னு சொல்லிக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே பாதி அழுகுன மாதிரி தான் வந்து அந்த பொண்ணு வந்து கடந்திருக்காங்க. கல்ல அடிப்பட்டு பாதி அழுகுன மாதிரி. அதுக்கப்புறமே தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு யாருங்கிறது டீட்டெயிலாக வந்து வெளியே வந்திருக்கு நியூஸ். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கூரப்பாளையங்கிற ஒரு இடத்த சேர்ந்த ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசோ 35 வயசோ நியூஸில் சொன்ன மாதிரிலாம் இல்லை, டோட்டலாகவே வேறு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட வெறும் 23 வயசு தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு கிட்டத்தட்ட அதுக்கப்புறமே வந்து ஒரு 18 வயசு பையன் கூட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் கூட தான் ஏதோ ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப சண்டை அதிகமாகி வந்துட்டுனா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அந்த பையனை வந்துட்டுனா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ நியூஸில் வந்து நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்துட்டுனா பிப்ரவரி 8 காலையில் வந்துட்டு உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வந்துட்டு அப்போ பார்த்து ஆமாம் இப்போ பிப்ரவரி 8 காலையில் இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, அப்போ அந்த நைட்டு தான் வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுனா அதை வச்சு தான் அந்த பையனை வந்துட்டுனா ஈஸியாக கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு ஈரோடு நம்ம ரங்கம்பாளையத்தில் நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. நிறைய பேர் வீடியோவில் வந்துட்டுனா சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. பட் இது எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி தான் ட்விஸ்ட்டு. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஈரோட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லேயே இவ்வளோ பெரிய சம்பவம், அது வண்டியெல்லாம் போயிட்டு வர ரோட்லேயே இப்படி நடக்குதுன்னா ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் என்ன நடந்துச்சு அந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்தால் முடிச்சுட்டு இருப்பீங்க. ரங்கம்பாளையத்தில் ஒரு பொண்ணு அடிப்பட்டு செத்தது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியுமே தவிர அதுக்கு பின்னால் இருக்க இந்த நியூஸ் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈரோட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், என்னடா உங்கள் ஊரில் எப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா அங்கே பக்கத்துலேயே இருந்தால் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.